அது காப்பாற்ற முடியாது. அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம காப்பாற்றினாலும் அவங்களே இறந்துருக்காங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெறிநாய் கடித்ததாக வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தனிவாடல் கண்ணாடியை உடைத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நேற்று காலை வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராம்சந்தர் என்ற இளைஞர் தன்னை வெறிநாய் கடித்ததாக கூறியுள்ளார். அவரின் செயல்பாடுகளில் மூர்க்கத்தனம் இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அவரை தனிவார்டில் அனுமதித்தனர். தொடர்ச்சியாக தனக்கு மூச்சுவிட சிரமமாக உள்ளதாக கூறிக்கொண்டு இருந்த அந்த இளைஞர் தனிவாடல் இருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அதனை எடுத்து தன் கழுத்து உடல் பகுதிகளில் கிழித்துக் கொள்ள தொடங்கியுள்ளார். இதனை கண்ட மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவரை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் முயற்சி செய்த போதும் கையில் உடைந்த கண்ணாடியை வைத்துக் கொண்டு மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதால் மற்றவர்களை தாக்கக்கூடும் என அச்சமடைந்து வார்டிற்கு வெளியே நின்று கூச்சலிட்டனர். இருப்பினும் கண்ணாடியை கொண்டு தொடர்ச்சியாக தன்னை அவர் தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு மருத்துவர்கள் தகவல் அளித்தனர். அந்த இளைஞரை மீட்டவுடன் முழு உடல் கவசத்துடன் சென்ற மருத்துவர்கள் அவரை கொண்டு சென்று காப்பாற்ற முயன்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலாவிடம் பேசிய போது தற்கொலை செய்து கொண்ட அந்த இளைஞரிடம் ரேபிஸ் நோய்களுக்கான அறிகுறிகள் இருந்ததாகவும் அவரை நாய் கடித்த வரலாறு தொடர்பான முழு விவரங்கள் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த இளைஞருடன் உறவினர்கள் யாரும் வராத நிலையில் அவருக்கு வேறு ஏதேனும் பிரச்சனையா என்பது குறித்தும் தெரியவில்லை என்று மருத்துவமனை முதல்வர் தெரிவித்தார். இந்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கார்